வணக்கம், வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. ப்ராஜெக்ட் டைகர் மற்றும் ஏன் லயனுக்கு பதிலாக டைகர் தேசிய விலங்காக நேஷனல் அனிமலாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது குறித்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். 1973 ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட நேஷ்னல் அனிமலாக சிங்கம் இருந்தது. ஸோ 1973 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தான் இந்தியாவோட தேசிய விலங்காக ராயல் பெங்கால் டைகர், ராயல் வங்கப்புலி இருந்து வருகின்றது. ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவோட தேசிய விலங்காக இருந்த சிங்கம் இந்தியாவின் சில பகுதிகளில், அதுவும் குறிப்பாக குஜராத்தில் கிர் காடுகளில் மட்டும்தான் காணப்பட்டது. இந்தியா முழுவதும் பரவலாக சிங்கம் இல்லை. மற்றும் புலியை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் பரவலாக எல்லா மாநிலத்திலும் காணப்பட்ட ஒரு விலங்காகவும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் சில ஆராய்ச்சியாளர்கள், வன ஆராய்ச்சியாளர்கள் செய்த ஆராய்ச்சி சிங்கத்தை விட புலி ஒரு மேம்பட்ட வலிமையான விலங்காகவும் கூறப்பட்டது. மற்றும் நம்மளும் படிச்சிருக்கோம் தமிழ் புத்தகத்தில் சிங்கம், புலி ஒரு பண்புள்ள விலங்கு என்றும் அழைக்கப்படுகின்றது. எந்த காடுகளில் புலி அதிகமாக காணப்படுகிறதோ அது வளமான காடு என்று குறிப்பிடப்படும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருந்தது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த 1970s அந்த காலகட்டத்தில் உலக அளவில் புலி ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ், அதாவது அழிந்து வரும் உயிரினமாக இருந்து வந்தது. அதோட எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. அதனால் இந்த ராயல் பெங்கால் டைகர் நம்ம இந்திய பகுதிகளில், நம்ம இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் இந்த புலி வகை பெங்கால் டைகர் அப்படிம்பாங்க, வங்கப்புலி. ஸோ இந்த புலி இந்தியாவுடைய தேசிய விலங்காக 1972 தேர்வு செய்யப்பட்டது. 1973 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியாவின் தேசிய விலங்காக புலி, ராயல் பெங்கால் டைகர் இருந்து வருகின்றது. ஸோ இந்த அழிந்து வரும் உயிரினமான புலிகளை பாதுகாப்பதற்காக இந்திய அரசாங்கம் 1973 மிக முக்கியமான ஒரு திட்டமாக ப்ராஜெக்ட் டைகர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் அழிந்து வரும் உயிரினமான புலிகளை பாதுகாப்பது மற்றும் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது. புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாட்டில் காட்டின் வளம் அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இப்போ புலி பாதுகாப்பு இடங்கள், டைகர் ரிசர்வ்ஸ் இப்போ அதிகமாக ஏற்படுத்தப்பட்டு அதன் வழியாக புலிகளின் எண்ணிக்கை இந்தியா முழுவதும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. இந்த திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னா, இது முழுக்க இந்த ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது 1973 ஆரம்பிக்கப்பட்டது. இது முழுக்க சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படிம்பாங்க, சிஎஸ்எஸ்ம்பாங்க. மத்திய அரசால் முழுவதும் ஸ்பான்சர் செய்யப்படும் திட்டம் இது. இந்த திட்டம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த அமைச்சகத்தின் கீழ் வரும். இந்த ப்ராஜெக்ட் டைகரை நிர்வகிக்கும் அமைப்பு எது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி எதுன்னு கேட்டால் நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, NTCAம்பாங்க, தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். இந்த NTCA நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் இந்த ப்ராஜெக்ட் டைகரை நிர்வகிக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அமைப்பாக உள்ளது. இந்த ப்ராஜெக்ட் டைகர் கீழே இந்தியா முழுவதும் தற்போது பார்த்திங்கன்னா 57 டைகர் ரிசர்வ்ஸ், புலிகள் பாதுகாப்பிடங்கள் இந்தியா முழுவதும் உள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் அதிகமான புலிகள் எந்த நாட்டில் இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. 2023 கணக்குப்படி இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை 3682. இது உலகில் உள்ள மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 75% அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் டைகர் ஃபாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு சொல்கிறாங்க. ஸோ உலக அளவில் இருக்கிற புலிகள் எண்ணிக்கையில் 75% புலிகள் இந்தியாவில் தான் இருக்குது. கடைசியாக 2023 எடுத்த கணக்குப்படி இந்தியாவில் 3682 புலிகள் இருந்தன. இதே ப்ராஜெக்ட் டைகர் 1973 கொண்டு வரும்போது இந்தியாவோட புலிகளின் எண்ணிக்கை 1867 இருந்தது. ஸோ ஆண்டுதோறும் இந்தியாவில் புலிகளின் வளர்ச்சி விகிதம், எண்ணிக்கை விகிதம் அதிகரிப்பது 6.1 என்ற சதவீதத்தில் உள்ளது. ஏன்னா சில ஆண்டுகளில் புலியோட எண்ணிக்கை அதிகரித்துள்ளது, சில ஆண்டுகளில் குறைந்துள்ளது. சராசரியாக பார்க்கும்போது ஆண்டு புலிகளின் வளர்ச்சி விகிதம் இந்தியாவில் 6.1% இருக்குது. 2016ஆம் ஆண்டு அதிகமான புலிகள் இறப்பு நிகழ்ந்த ஆண்டாகவும் இந்தியாவில் உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவிலே அதிக புலிகள் உள்ளது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 5 புலிகள் காப்பகங்கள் உள்ளன. 5 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது. என்னென்னு கேட்கும்போது ஆனைமலை டைகர் ரிசர்வ், முதுமலை டைகர் ரிசர்வ், சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி 5 புலிகள் காப்பகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. இந்தியாவில் 57 புலிகள் காப்பகங்கள் அமைந்துள்ளன. இதன் வழியாக புலிகள் இந்த ப்ராஜெக்ட் டைகர் வழியாக புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இந்தியாவில். இந்த ப்ராஜெக்ட் டைகரை நிர்வகிக்கும் அமைப்பு நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. இது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் கீழே இது வருது. இந்த ப்ராஜெக்ட் டைகருங்கிறது முழுக்க மத்திய அரசால் மத்திய அரசு மாநில அரசு துணையோடு செயல்படுத்தப்படும் திட்டம். ஸோ 1972ஆம் ஆண்டு
ராயல் பெங்கால் டைகரானது இந்தியாவின் தேசிய விலங்காக முடிவு செய்யப்பட்டு 1973 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்தியாவின் தேசிய விலங்காக புலி இருந்து வருகின்றது. ப்ராஜெக்ட் டைகர் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் டைகர்ஸ், அதாவது புலிகளை பாதுகாப்பதற்காக 1973 ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வரப்பட்டது. இதை வந்து இந்திய அரசாங்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. உலகில் உள்ள புலிகளில் 75% புலிகள் வந்து இந்தியாவில் தான் உள்ளது. 2023 கணக்குப்படி 3682 புலிகள் வந்து இந்தியாவில் உள்ளன. இந்த பாயிண்ட்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு மட்டும் இந்த புலி வந்து தேசிய விலங்காக இல்லாமல் பங்களாதேஷ், வியட்நாம், சவுத் கொரியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கும் நேஷனல் அனிமலாக இந்த டைகர் தான் உள்ளது. மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29ஆம் தேதியானது இன்டர்நேஷ்னல் டைகர் டே, சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடப்பட்டும் வருகின்றது. நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஏற்கனவே ப்ராஜெக்ட் டைகரை பற்றியும் மற்றும் இந்த இந்தியாவில் இந்த புலிகளின் எண்ணிக்கை மற்றும் இது குறித்த நிறைய கேள்விகள் இடம்பெற்றுள்ளது. நாம் இப்போ சொன்ன பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டவுட் அனுப்புங்க. தேங்க்யூ.